பணியாரத்துக்கு வந்து இப்போ நம்ம அரிசி எடுத்து ஊற போட போகிறோம்ப்பா. அது எப்படி ஊற போடலாம்னா எவ்வளோ அளவோட போடணும்னு நம்ம பார்ப்போம் வாங்க. காப்பி அரிசி தான்ப்பா எடுக்கிறேன் நான். காப்பிக்கு தேவையானது நம்ம எவ்வளோன்னு பார்ப்போம். காப்பி எடுத்து ஊற்றிருக்கோம். பச்சரிசிப்பா, காப்பி புழுங்கரிசி எடுத்துட்டோம்னா 100 பச்சரிசி தான் போடணும். ஏன்னா ரொம்ப போட்டோம்னா உங்களுக்கு வந்து பணியாரம் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். இந்த 100 அளவு போடும். உளுந்துப்பா ஒரு 50 அளவுக்கு எடுத்துக்கிறோம்ப்பா. அந்த உளுந்து வந்து இதில் போட்டுக்கோங்க. வெந்தயம் வந்துப்பா இவ்வளோ தான் போடணும். நம்ம ரொம்ப போட்டோம்னா ஒரு அரை ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன், கசக்கும். அதனால் இவ்வளோ அளவாக இருந்திருக்கேன் அளவா. இப்போ தண்ணியை ஊற்றி நம்ம கழுவி 2-3 கழுவி ஊற வச்சுருவோம்ப்பா. நான் வந்து கடையை தான் எடுத்திருக்கேன். நல்லா கழுவிக்கிறோம்ப்பா கடையரிசியாக இருந்தாலும். ரெண்டு கழுவு நல்லா கழுவிட்டு அடுத்து தண்ணி ஊற்றி அப்படியே ஊற வச்சுருவோம்ப்பா. ரெண்டு கழுவு கழுவிட்டேன். தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு நம்ம ஆட்டையில் பார்ப்போம்ப்பா. பணியாரத்துக்கு வந்து நம்ம கழுவி ஊற வச்சுருந்தோம்லப்பா. இப்போ வந்து நம்ம மாவாட்ட போகிறோம். வாங்க எப்படி ஆட்டலான்னு பார்ப்போம். பணியாருக்கு வந்து தண்ணி வந்து ரொம்ப ஊற்றக்கூடாதுப்பா. அளவாக தான் ஊற்றி இருந்தோம். ஏன்னா மண்டபத்தில் வேறு காய்ச்சி பால் காய்ச்சி ஊற்றணுங்கள. ஊற்றுன தண்ணி வந்து தொளிச்சு விட்டு தான் ஆட்டணும், ரொம்ப ஊற்றக்கூடாது. பணியாரத்துக்கு அரிசி போட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கோம்லப்பா. இப்போ கொஞ்சோன்னு பழைய சோறு எடுத்து வச்சுருக்கோம். அது போட்டோம்னா பணியாரம் வந்து நல்லா மெதுவாக இருக்கும். என் கையில் ஒரு 3 கை போடுறேன்ப்பா. பழைய சாதம் தான் போடுறேன். பணியாரம் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அதுக்காக தான் இது போடுறது. நம்ம தண்ணி வந்து தொளிச்சு தான் பாட்டணும். இன்னும் கொஞ்சம் ஆட்டணும். நெருநெருமாக தான் இருக்கணும். ரொம்ப நெருநெருன்னு போல் ரொம்ப வலுவலுன்னு ஆகிடக்கூடாது. இப்போ மாவு இந்தளவுக்கு ஆட்டியாச்சுப்பா கெட்டியாக பணியாரத்துக்கு. இப்போ வந்து இது அள்ளிடுவோம். இந்த குறவரப்பாக தான் இருக்கணும். ரொம்ப வலுவலுன்னு ஆகிடக்கூடாது, ரொம்ப குறவரன்னு இருக்கக்கூடாது. இப்போ மாவு அள்ளிடுவோம். இப்போ பணியாரத்துக்கு இந்த அளவுக்கு கெட்டியாக நம்ம ஆட்டி எடுத்துக்கிட்டோம்ப்பா. இப்போ மாவை புளிக்க வச்சு காலையில் பணியாரம் ஊற்றையில் பார்த்துக்குவோம்ப்பா. இப்போ எப்படியே மூடி போட்டு மூடிடுவோம், புளிக்கட்டும் மாவு. இப்போ வந்து மாவு ஆட்டி வச்சோம்லப்பா பணியாரத்துக்கு இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குப்பா. இப்போ வந்து இதை வந்து நான் 2 தனியாக சுட்டு காமிக்க போகிறேன்ப்பா. கார பணியாரம் பாதி வந்து மண்டவளம் போட்டு சுட்டு காமிக்க போகிறேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இனிப்பு பணியாரத்துக்கு இவ்வளவுக்கு மண்டவளம் எடுத்துக்கோம்ப்பா. அதை வந்து இந்த கவரில் போட்டு நம்ம உடச்சிக்கிறோம். அப்போனா கீழே சிந்தாமல் கொள்ளாமல் இருக்குல்ல, அதுக்காக.
அளவுக்கு மண்டவளத்தை உடச்சாச்சுப்பா. இந்த அளவுக்கு மண்டத்தை உடச்சாச்சு. இப்போ நம்ம காய்ச்சியில் பார்ப்போம். இப்போ வந்து இந்த மாவை எடுத்து கார பணியாரத்துக்கு கொஞ்சோண்டு எடுத்து போட்டுக்குவோம். இப்போ இது கார பணியாரத்துக்கு, இது வந்து மண்டவளம் காய்ச்சி இதில் ஊற்றுறது. இப்போ வாங்க நம்ம போய் காய்ச்சுவோம். இப்போ அடுப்பத்தை வச்சுக்கிறோம்ப்பா. இப்போ இந்த கிளாஸில் தண்ணி எடுத்துருக்கோம்ப்பா. அதில் வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கிடுவோம், ரொம்ப ஊற்ற வேணும், கொஞ்சோண்டு தான் ஊற்றிருக்கேன். நல்லா உருகட்டும். இப்போ மண்டவளம் தான் இந்த அளவுக்கு காய்ச்சிரோம்ப்பா. இன்னும் கொஞ்சம் கரையணும். இப்போ 3 ஏலக்காய்ப்பா எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து இதில் பிச்சு போட்டுருவோம், சும்மா ஒரு டேஸ்ட்டுக்காக. இப்படி கொதிக்கையில் இதோட டேஸ்ட் வந்து இறங்கிடும், ஏலக்காயோட டேஸ்ட்டு. போதும்ப்பா, நல்லா அதை காய்ச்சி. இப்போ மண்டவளம் காய்ச்சணும்லப்பா, பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா காய்ச்சியாச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பு அமர்த்திடுவோம்ப்பா. இப்போ நம்ம மண்டவளம் காய்ச்சணும்லப்பா, அதை வந்து இருத்து கொடுப்போம். நம்ம இனிப்பு நல்லது உருகும். கிண்டி விட்டு எடுத்து ஊற்றிக்குவோம். எனக்கு ஒரே தான் ஊற்ற மாட்டோம். இப்போ பணியாரத்துக்கு இந்த அளவுக்கு கரைச்சாச்சுப்பா, இனிப்பு பணியாரத்துக்கு. இப்போ இதை வந்து ஓரமாக எடுத்து வச்சுருவோம். இப்போ வந்து கார பணியாரத்துக்கு தனியாக எடுத்து வச்சோம்னப்பா, அதுக்கு வந்து நல்லா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுக்குவோம். இதுக்கு தேவையான கருவேப்பிலை எடுத்து கழுவி நறுக்கி வச்சுருக்கேன்ப்பா, அதையும் போட்டுக்குவோம். 2 பச்சை மிளகாய் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன்ப்பா, அதையும் போட்டுக்குவோம். கொத்தமல்லி தழை வந்து கழுவிட்டு நறுக்கி வச்சுருக்கேன்ப்பா பொடிசா. இப்போ இந்த கார பணியாரத்துக்கு தேவையான அவங்க உப்பு போட்டு கரைச்சி வைக்கலையில, அதனால் தேவையான உப்பு போட்டுக்குவோம். இப்போ இது தண்ணி ஊற்றி லைட்டாக கரைச்சிக்குவோம்ப்பா. இப்போ வந்து நம்ம வந்து கார பணியாரம் வந்து அப்புறம் தான் சுட போகிறோம். இப்போ வந்து இனிப்பு பணியாரம் வந்து சுட போகிறோம். அடுப்பு பற்ற வச்சுக்கிறோம். இப்போ நல்லெண்ணெய் தான்ப்பா ஊற்றுறேன் நான். கரண்டியில் அள்ளி அள்ளி ஊற்றுனா அங்கங்கே செதறும்ப்பா. அதனால இந்த கிளாஸில் வந்து அளவாக ஊற்றிக்கிட்டு அதில் ஊற்றினோம்னா அங்கங்கே செதறாது.
இப்போ சட்டி காயட்டும். இப்போ வந்து சட்டி காஞ்சிருச்சுப்பா. இப்போ வந்து நம்ம வந்து பணியாரம் ஊற்றிக்கிடுவோம். பார்த்தீங்களா, எங்கிட்டமே தெரிக்கல பார்த்தீங்களா? அதனால தான் நான் வந்து எப்போ பணியாரம் ஊற்றினாலும் இப்படி ஊற்றிக்கிடுவேன். இப்போ சட்டி ஓரளவு காஞ்சிருச்சுப்பா. அதனால் ரொம்ப ஹீட்டாக வைக்கலாம். லைட்டாக அடுப்பை குறைச்சிக்கணும். பணியாரம் ஓரளவுக்கு வெந்துருச்சுப்பா. இப்போ வந்து நம்ம பரட்டி போட்டுக்கிறோம். ரொம்ப போட்டோம்னா கழுவுன மாதிரி ஆயிரும். வேகட்டும். கொஞ்சம் லைட்டாக இப்போ அடுப்பை ஏற்றிக்கிடுவோம். பணியாரம் இந்த அளவுக்கு வெந்துருச்சுப்பா. இப்போ வந்து நம்ம எடுத்துருவோம். இப்போ நெய் ஊற்றி நம்ம பணியாரம் ஒரு கிளி ஊற்றிக்கிறோம்ப்பா. சட்டி நல்லா காஞ்சி தான் இருக்குது. நம்ம வந்து ஊற்றிடுவோம். கிளாஸில் ஊற்றுறதுனால அங்கங்கே சிந்தாமல் இருக்கும். அதுதான் இதில் ஊற்றுறது. இப்போ இந்த அளவுக்கு பணியாரம் வந்துருச்சுப்பா. நெய் பணியாரம் இதை வந்து ஊற்றிக்குவோம். எப்படி சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா? தீயாமல் வேகட்டும். அடுப்பு வந்து குறைச்சிதான் வச்சுருக்கோம். இப்போ நல்லா பணியாரம் வந்துருச்சுப்பா. நெய் பணியாரம் பந்தாக வந்துருக்கு பார்த்தீங்களா? கொஞ்சம் கூட உடையலை. இப்போ வந்துப்பா நம்ம இதிலையே ஆப்பம் செய்ய போகிறோம்ப்பா. இப்போ ஆப்பத்துக்கு வந்து கொஞ்சம் நம்ம இதாக கரைச்சி வச்சுருக்கோம். இனிப்பில் ஏன்னா பணியாரத்துக்கு வந்து கொல கொலன்னு இருக்கணும். ஆப்பத்துக்கு கொஞ்சம் இதாக இருக்கணும். சட்டி காயட்டும். ஊற்றி இப்போ இதுக்கு தேவையான நெய் ஊற்றிக்கிறோம். மூடி போட்டு மூடிடுவோம்ப்பா. இப்போ ஆப்பம் வந்துருச்சான்னு பார்த்துக்குவோம்ப்பா. இப்போ ஆப்பம் அந்த அளவுக்கு நல்லா பாருங்கள், மொறு மொறுன்னு வந்துருக்கு பார்த்தீங்களா? இப்போ இனிப்பு ஆப்பம் ரெடிப்பா. இப்போ இப்படி ரெடி இப்படி பண்ணி வரணும். பண்ணி இதுக்கு தேவையான நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். முதல் நெய் ஊற்றணும்ல, இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம்.
வேகட்டும். நம்ம மூடி போட்டு மூடிடுவோம், வேகவும் பார்த்துக்குவோம். இப்போ ஆஃபர் ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போம்ப்பா. பாருங்கள், இந்த அளவுக்கு பாருங்கள் வந்து எப்படி நிற்கிது பார்த்தீங்களா? சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, பார்ப்போம். இப்போ வந்து காரப்பு நேரம் ஊற்ற போகிறோம்ப்பா. அதுக்கு தேவையான நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். காரப்பணியாருக்கு வந்து வதக்கியும் பண்ணலாம், இப்படியும் போட்டு பண்ணலாம்ப்பா. ஏன்னா நம்ம வேக தானே வைக்கிறோம், அதனால் நான் வந்து வதக்கலை. இல்லை, அது கரண்டில் எடுத்தாவே இதாகும். அதுக்காக தான் நான் கிளாஸில் ஊற்றிக்கிறது. இப்போ மூடி போட்டு மூடிடுவோம், வேகவும் பார்த்துக்குவோம். இப்போ காரப்பணியாரம் ஊற்றி இருந்தோம்ப்பா. காரப்பணியாரம் அது வந்து வெந்துருச்சான்னு பார்த்துக்குவோம். வெந்துருச்சு. இப்போ வந்து வேகட்டும். மூடி போட்டு மூடிடுவோம்ப்பா, சீக்கிரம் வந்துடும். இப்போ காரப்பணியாரம் வந்து வெந்துருச்சான்னு பார்த்துக்குருவோம்ப்பா. இப்போ இந்த அளவுக்கு வெந்துருச்சு காரப்பணியாரம். பரட்டி போட்டோம்ல, இதை வந்து எடுத்துருவோம். இப்போ காரப்பணியாரம் சுட்டாச்சுப்பா. இப்போ நம்ம வந்து இப்போ பணியாரம் வந்து சுட்டுட்டோம்லப்பா. இப்போ காரப்பணியாரம், இனிப்பு பணியாரம், ஆப்பம் மூணுமே சுட்டு காமிச்சிருக்கோம். இப்போ நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு என்ன அளவு போட்டிருக்கோன்னு தெரியுமில்லப்பா. அந்த அளவில் தான் இப்போ எங்கள் மூணுமே செஞ்சு பார்த்துருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கப்பா. உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கப்பா. சொல்லிவிட்டு எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா. உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் எங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும். நீங்கள் எங்கள் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.